இதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டீங்க. டீ கடையை கிராஸ் பண்ணாலே கண்ணை பறிக்கிற மாதிரி அழகா தட்டுல அடுக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இப்போ விற்கிறாங்களான்னு தெரியல. நம்ம இன்னைக்கு சூப்பரா வீட்லயே டீ கடை காஜா செய்யலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் மைதா, 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா ஃபுட் கலர், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் தடவி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்குள்ள நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில 1/4 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. அரை கம்பி பதம் வந்தா போதும். சக்கரை பாக ஆஃப் பண்ணிடுங்க. மாவை 5ஆ பிரிச்சிருக்கேன். இதை முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசான சப்பாத்தியா திரட்டிக்கோங்க. ஒரு சப்பாத்திக்கு நடுவுலயும் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா மைதா மாவு டஸ்ட் பண்ணிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் லேயர் பண்ணிக்கோங்க. 5 சப்பாத்தியும் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிடுங்க. இதுல இருந்து ஒண்ணா எடுத்து ஜென்டிலா ரோல் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவுலாம் சேர்த்துக்கோங்க. இது வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். அழகா லேயர்ஸ் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதை சூடான சக்கரை பாகுல சேர்த்து 2 பக்கமும் திருப்பி விட்டு 30 செகண்ட்ல எடுத்துருங்க. சூப்பரான டீ கடை காஜா ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.